ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த தூள் பார்த்திங்கன்னா சைவ குழம்பு, அசைவ குழம்பு எல்லாத்துக்குமே இந்த தூள் நம்ம பயன்படுத்தலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு வர கொத்தமல்லி எடுத்துருக்குங்க. இதில் இருக்கிற தூசெல்லாம் எடுத்துட்டு வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை கடாயில் சேர்த்து வறுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இன்னும் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. நான் வந்து இந்த தூள் ஒரு 10 நாளைக்கு ஆகிற அளவுக்கு தாங்க ரெடி பண்ண போகிறேன். அதனால் கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் ரெண்டையும் ஒன்றா சேர்த்தே வறுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம இந்த பொடி வந்து மாதக்கணக்காக வர மாதிரி நம்ம அரைச்சி வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த தூளோட வாசம் இருக்காது. அதே மாதிரி நம்ம குழம்பு வைக்கிறப்போ அந்த குழம்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வராதுங்க. அதனால் அப்போதைக்கு அப்போ தேடுறப்ப நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. குழம்பும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ரெடி பண்ணுற இந்த தூள் வந்து ஒரு 10 நாளைக்கு வருங்க. இந்த கொத்தமல்லி நல்லா வறுபடுறப்போ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதே மாதிரி நல்லா வாசமாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், கொத்தமல்லி நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க. சீரக மிளகு வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கொத்தமல்லியோட சூட்லேயே பார்த்திங்கன்னா சீரக மிளகு வந்து வறுபட்டுரும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. இதையும் வறுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம வறுக்கிறப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா எல்லாம் கருகிரும். அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு எல்லாத்தையும் வறுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நம்ம கறி குழம்பு, காய் குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம காய் பொரியல்லாம் செய்கிறோம் பார்த்திங்களா, அதுக்குமே இந்த தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இந்த தூள் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வருங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த தூள் போட்டு நம்ம வைக்கிறப்போ குழம்பு எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்பு வைக்கிறப்ப தனியாக பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் தனியாக அரைச்சி சேர்த்துக்கலாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.